இப்போ நம்ம கீழவளவு மலையில் இருக்கிறோம். இந்த கீழவளவு மலையில் இருக்கக்கூடிய சுனை நீர் இது. இதில் தான் சுனை நீர் இருக்கு. இதை நீங்கள் வந்து பாருங்க. இவ்வளோ பெரிய மலை மேலே இந்த சுனை நீர் வந்து வற்றாமல் அப்படியே ஊற்றெடுத்து கொண்டே இருக்கிறது. இது இப்போ நம்ம கீழளவு மலை. இப்போ நம்ம உயர்ந்த மலையில் இருக்கிறத சுற்றி பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ ஒரு உயர்ந்த நிலைகளும் பாறைகள் இருக்கிறதெல்லாம் நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். இன்னும் நம்ம மேலே போக போகிறோம். சமணர்களுடைய கற்படுக்கைகளை பார்க்கறதுக்காக நம்ம போகிறோம். இப்போ நம்ம கீழளவு சமணர் குன்றம் சமணர் படுகையில் வந்து இருக்கோம். இது எங்கே இருக்குது அப்படின்னா மதுரையிலிருந்து 45 கிலோமீட்டர் தொலைவில் மேலூர் திருப்பத்தூர் நெடுஞ்சாலையில் கீழவளவு என்னும் கிராமத்திற்கு முன்பாக இந்த கீழளவு குன்று வந்து இருக்குது. இந்த கீழளவு குன்றில் வந்து தீர்த்தங்கரர்களுடைய சிற்பங்கள் சொல்லுவாங்க. அதாவது திருமேனிகள் மொத்தம் 9 இருக்குது. 3 தனியாக இருக்குது, 6 வந்து தனியாக இருக்குது. ஸோ 9 தீர்த்தங்கர்களுடைய சிற்பங்கள் வந்து இருக்குது. இதில் வந்து சமணர்களுடைய கற்படுக்கைகள், அவங்களுடைய சமணர் கற்படுக்கைகளும் இருக்குது. இது வந்து தீர்த்தங்கரர்கள் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. பொதுவாக என்ன அப்படின்னா சமண மதத்தில் வந்து 24 தீர்த்தங்கரர்கள் வந்து இருக்காங்க. தீர்த்தங்கரர்கள் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, தீர்த்தம் அப்படின்னா கடல், கரர் என்றால் கரை, தீர்த்தங்கரர் என்றால் பிறவி பெருங்கடலை கடந்தவர்கள் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. சமண சிற்பங்கள், அதாவது சமண மத தீர்த்தங்களுடைய சிற்பங்கள் எல்லாமே என்ன அப்படின்னா ஒரே மாதிரி தான் அமைக்கப்பட்டிருக்கும். அது எந்த தீர்த்தங்கருடைய சிற்பம் அப்படின்னு வந்து சொல்ல முடியாது. அது எதை வச்சு சொல்ல முடியும் அப்படின்னா அவங்களுக்கு வந்து பரிவார தெய்வங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. 2 பரிவார தெய்வங்கள் இருப்பாங்க, இயக்கன் இயக்கி அப்படின்னு சொல்லி, வலதுல ஒருத்தர் இடதுல ஒருத்தர், அதை வச்சு சொல்லலாம். இன்னொன்று அவங்களுக்கு இருக்கக்கூடிய அடையாளத்தை வச்சு சொல்லலாம். என்ன அடையாளம்னா சிங்கத்துடைய வாகனம் இருக்கும், யானை, அது பாம்பு, இது மாதிரியான இருக்கும். இதை வச்சு சொல்லலாம். ஆனால் இதை வந்து சரியாக சொல்ல முடியாது. அப்படின்றதுனால நம்ம மகாவீரர் சிற்பமாக இருக்கலாம், பார்ஸ்வநாதர் சிற்பமாக இருக்கலாம், தீர்த்தங்கரருடைய யாருடைய சிற்பமாகவும் இருக்கலாம் அப்படின்னு வந்து நம்ம சொல்லலாம். இந்த சிற்பம் வந்து தீர்த்தங்கரர் சிற்பம். ஆனால் இது வந்து முக்குடை நாதர் சொல்லுவாங்க. 1 2 3 இது வந்து 3 குடைகள் கொண்டது. நம்ம இந்து மதத்தில் பார்த்தோம்னா சைவ மதத்திலையும் சரி வைணவ மதத்திலையும் சரி குடை வந்து உபயோகப்படுத்திருப்பாங்க சாமிக்கு. இப்போ நல்லா கவனிச்சோம் அப்படின்னா அது சைவம் வைணவம், சைவ சமய பிரிவை சார்ந்தவர்கள் வந்து சிவனுக்கு வந்து கொடை பிடிச்சிட்டு வருவாங்க. ஊர்வலம் போகும்போதும் கொடை பிடிப்பாங்க. அதாவது வைணவ மதத்தில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா திருப்பதி கொடைன்னு சொல்லி ஒரு கொடையை வந்து நம்ம வந்து எடுத்துகிட்டு போவோம்.
அந்த கொடையை வந்து உற்சவ மூர்த்தியாவே அவங்க அதை கும்பிடுவாங்க. பொதுவாகவே வந்து திருவிழா ஊர்வங்கள் அப்படின்னும் போது கர்ப்ப கிரகத்துல இருக்கக்கூடிய உற்சவ மூர்த்தியை தான் வெளியில கொண்டு வருவாங்க. ஆனா திருப்பதியில வந்து அந்த குடையவே உற்சவ மூர்த்தியா வெளியில கொண்டு வந்து அந்த திருப்பதி குடையவே எல்லாம் கும்பிடுறாங்க அப்படின்னா இந்த பழக்கம் எதுல இருந்து வந்தது அப்படின்னா சமண மதத்துல இருந்து வந்தது. 3 குடை இருக்கும். ஆக்சுவலா ஒரு குடை இருந்தது அப்படின்னா இப்போ ஊர்ல கிராமத்துலாம் போனாங்கன்னா பெரியவங்களுக்கு வந்து கொடை பிடிச்சிட்டு போவாங்க. நாட்டாமைங்க கொடை பிடிச்சிட்டு போவாங்க. பெரிய பெரிய ஆட்களுக்கெல்லாம் கொடை பிடிப்பாங்க. இன்னொருத்தர் வந்து அவருக்கு வந்து கொடை பிடிப்பாங்க. அப்ப என்னன்னா இவர் ஊர்ல பெரியவர்ன்றது இந்த உலகத்துக்கு காட்டுறதுக்காக கொடை பிடிப்பாங்க. இதே வந்து ஒரு கொடை இருந்தா ஊர்ல வந்து பெரியவர் உயர்ந்தவர் அது மாதிரி சொல்றதுக்கான அப்போ எல்லாரை விட உயர்ந்தவர்கள் பிறவி பெருங்கடலை கடந்தவர்கள் அப்படின்னா தீர்த்தங்கரர்கள். அப்போ அவங்களுக்கு வந்து 3 கொடை வைக்கிறாங்க. அதனாலதான் இத்தகைய ஆட்களை வந்து முக்குடை நாதர் சொல்றாங்க. ஸோ இந்த குடை பிடிக்கும் பழக்கம் வந்து சமண மதத்துல இருந்துதான் தமிழர்களுடைய வாழ்வியல் பழக்கமாக மாறி கடவுளை வணங்கும் பழக்கமாக மாறி இன்று கடவுள்களுக்கு குடை வைக்கும் பழக்கமும் வந்திருக்கிறது என்றால் அது சமண மதத்திலிருந்து வந்திருக்குதுன்றதை வந்து நாம தெரிந்து கொள்ளலாம். கல்வெட்டு பிராமி கல்வெட்டு வந்து ஒரு 15 அடி உயரத்தில் வந்து இருக்குது அந்த பிராமி கல்வெட்டு. அந்த பிராமி கல்வெட்டு 1903 அந்த ஆண்டில் வந்து கண்டுபிடிச்சு அதை வந்து சாசன தொகுப்புன்னு சொல்லுவாங்க. 135ஆம் எண்ணுள்ளதாக பிராமி சாசனம் வந்து பதிவு செஞ்சு வச்சுருக்காங்க. தமிழ்நாட்டில் கண்டுபிடிக்கப்பட்ட பிராமி கல்வெட்டு வந்து இதுதான் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. குகை வாயிலேருந்து நல்லா கவனித்தோம் அப்படின்னா 15 அடி உயரத்தில் இந்த பிராமி கல்வெட்டு வந்து இருக்குது. இவை வந்து கிமு 2 அல்லது 3ஆம் நூற்றாண்டில் வந்து எழுதப்பட்டவை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இந்த பிராமி எழுத்தை வந்து பல்வேறு வரலாற்று ஆசிரியர்கள் பல்வேறு விதமாக வந்து அர்த்தம் சொல்கிறாங்க. யார் சொல்கிறாங்கன்னா கிருஷ்ண சாஸ்திரியார்ன்றவர் சொல்கிறாரு, கேவி சுப்பிரமணிய ஐயர் என்றவர் சொல்கிறாரு, சி நாராயண ராவ் அப்படின்றவர் சொல்கிறாரு, டிவி மகாலிங்கம் அப்படின்றவர் சொல்கிறாரு, ஐ மகாதேவன் என்றவர் சொல்கிறார். ஒவ்வொருவரும் இந்த பிராமி கல்வெட்டுக்கு பல்வேறு விளக்கங்கள் வந்து கொடுத்தாலும் இவர் நம்மளுடைய மயிலை சீனி வெங்கடசாமின்ற ஒரு வரலாற்று ஆசிரியர் வந்து இந்த பிராமி கல்வெட்டை வந்து சொல்கிறாரு. அவர் சொல்கிறத வந்து இப்போ நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த தலைகீழாக இருக்கக்கூடிய எழுத்துக்கெல்லாம் சரி பண்ணால் ஒரு எழுத்து அமையுது. அது எந்த எழுத்து பார்த்தோம் அப்படின்னா உபாச அன தனடு லாவண கொடு பழி ஈ இதுதான் வந்து அவர் சொல்கிறாரு. இப்படி தான் பிரிக்கணும் அப்படின்றாரு. அதாவது உபா சா அன் தண்டுலாவன் கொடு பழி ஈ அப்படின்னு பிரிக்கணும்னு சொல்கிறார். அதாவது உபாசகனான தண்டுலாவன் முனிவர்களுக்கு கொடுத்த பள்ளி என்பது தான் இதனுடைய பொருள் சொல்கிறாரு. அதுக்கு அவர் விளக்கம் சொல்லும் போது சொல்கிறார் என்ன அப்படின்னா வந்து அவர் வந்து சொல்கிறாரு, சகர எழுத்துக்கு பக்கத்தில் அகரம் சேர்த்து எழுதப்பட்டிருக்கிறது. இது சா என்று எழுதப்பட வேண்டும், அதாவது உபாசான் என்று இருக்க வேண்டும் அப்படின்னு வந்து சொல்கிறார். இப்படி எழுதுவதும் பிழை, உபாசகன் என்று எழுதப்பட வேண்டும். உபாசகர் என்பது பௌத்த சைன மதத்து இல்லறத்தாரின் பெயர். தண்டுலாவன் என்பது ஓர் ஆளின் பெயர். இஃது இந்த பள்ளியை தானம் செய்தவரின் பெயர். கொடு என்பது கொடுத்த என்றிருக்க வேண்டும். பழி இ என்பது பள்ளி என்பதன் இடைக்குறை. பழி இ என்று எழுதப்பட்டிருப்பதும் தவறு. பழி இ என்று எழுதப்பட வேண்டும். இகர ஈற்று சொற்களின் இறுதியில் யகரமை சேர்த்து எழுதுவது அக்காலத்து வழக்கம். பழி இ என்று எழுதாமல் பழி இ என்று எழுதியிருப்பது தவறு. அதனால் இந்த பிராமி எழுத்தை பற்றி ஆய்வு செஞ்சு அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, சரியாக எழுத தெரியாத ஒரு ஆள் வந்து இந்த பிராமி எழுத்தை எழுதியிருக்கிறான் என்று வந்து மயிலை சீனி வெங்கடசாமின்ற ஒரு வரலாற்று ஆசிரியர் 1950 வாழ்ந்த ஒரு புகழ்பெற்ற வரலாற்று ஆசிரியர் இந்த பிராமி கல்வெட்டை பற்றி தன்னுடைய விளக்கத்தை வந்து சொல்கிறார்.